ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேக் சைடில் இருக்கும் ஓல்டு ஃபோன்ஸில் ஃபுல்லாக. பட் இப்போ வர மாடல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் இருக்குது. அப்படி வந்து சைடில் இல்லாமல் பேக்கில் இல்லாமல் எப்படி வந்து உங்கள் டிஸ்பிளேலேயே வந்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ், உங்களோட ஃபோனில் இருக்க தீம்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களோட தீம்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தீம்ஸுன்ற இதில் மேலே சர்ச் ஆப்ஷனில் ஓக்ஸி எரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நியூ ஓக்ஸி எரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதில் வர ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டோட ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் தான். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற வாசி நீங்கள் வந்து டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ டவுன்லோட் பண்ணி முடிகிறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிட்டு இருக்கு நம்மளோட இது. டேரெக்டாகவே அப்ளை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து இந்த தீம் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பான முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டிஸ்பிளே வந்து எலிஜிபிளாக இருக்கும். இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் அந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே உள்ளே போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனில் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக வந்துட்டு உங்கள் ஃபோனை லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து உள்ளே போகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்கள் எல்லாரோட ஃபோன்லேயும் வந்து எலிஜிபிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.